என்னது அம்மாவும் பிள்ளையும் வாசல்லே உட்காந்துருக்காங்க, 2 பேரும் கதை பேசிகிட்டு இருக்காங்களோ, நம்மளை வேறு ஏன் இவ்வளோ நேரம்னு கேட்பாங்களே, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். ஏய் அங்கே பாடுறா அவன் பொண்டாட்டி ஒளிஞ்சு வந்துட்டுருக்கா. எப்போ போனால் இப்போ தான் வரா பாரு. போய் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நல்லா கதை அடிச்சிட்டு இதெல்லாம் நீ கேட்க மாட்டியாடா? ஏதோ சொல்கிறாங்களே நம்மளை பற்றி என்னன்னு தெரியலையே. சரி, இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருக்குது போல். நான் சாப்பிடவே இல்லை, பசிக்குது. சரி, என்னென்னு சமாளிச்சுட்டு உள்ள போய் சாப்பிடுவோம். என்னம்மா சரசு, ஏன் இவ்வளோ நேரம் நீ பாட்டுக்கு போயிட்ட? சாப்பிடவும் இல்லை, போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்றேன்னா இப்போ தான் வரப்போல். ஓ அதுவாங்க, அது ஒன்றும் இல்லைங்க. மாலாக்கா வந்தாங்க, அப்புறம் பட்டாக்கா உட்காந்தாங்க. 3 பேருமே சும்மா வீட்டில் வேலை பார்த்துட்டு சாப்பிடாம தாங்க வந்திருந்தோம். சரி, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு வரோம்னு வந்தாங்க. அது மணி ஆச்சு போச்சுங்க, நேரம் போனதே தெரில பாருங்கள். இதுதான் உனக்கு 10 நிமிஷமாக போய் 1 மணி நேரம் ஆகுது. இப்போ தான் வர கேட்டால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்க. ஏதோ சுமாராக தான் செஞ்சுருக்கு, அதுக்கு நீ இவ்வளோ அலப்பறை பண்ணுற. ரெஸ்ட் எடுத்துட்டு தான் சாப்பிட வேணும். என்னங்க இதை சொல்கிறீங்க? நீங்கள் கிட்ட மல்லு கட்டி மட்டன் பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, அப்புறம் ரைத்தா, அப்புறம் முட்டை எல்லாமே செஞ்சு கொடுத்தனது. அதுக்கு தான் 4 மணி ஆச்சு. சுமாராக இருக்குங்கிறீங்க. ஏன் பிடிக்கலையா உங்களுக்கு? நான்லாம் இந்த வயசுலேயும் அவ்வளோ சூப்பராக செய்கிறேன். நீ என்னத்தை தான் செய்கிறியோ தெரில. ஏதோ வாயில் பசிக்கு கொஞ்சம் சாப்பிட்டேன், மற்றபடி ஒன்றும் டேஸ்ட்டு நல்லா இல்லை பார்த்துக்க. நம்ம மூச்சு முட்டை செஞ்சுட்டு சாப்பிட கூட முடியாமல் உட்காந்துருக்கோம். கைகால் வலு எப்படி சொல்கிறாங்களே, என்ன கதை தெரிலையே. ஏமா அப்படி சொல்கிறேன்? நல்லா இருக்குன்னு 2 டைம் போட்டு சாப்பிட்டீங்க போல். இப்போ நல்லா இல்லைங்கிறீங்க. நல்லா தானே மறந்துச்சு. எங்கடா நல்லா இருந்துச்சு? ஏதோ பசிக்கு தான் சாப்பிட்டேன். நல்லா இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் சாப்பிட்டுப்பேன் தான். ஏதோ செய்ய ரசமாறா, அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் போல். என்னால் அது நம்ம சமையலுக்கு வந்த சோதனை. ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவு செய்கிறோம். அதுவும் சரியில்லை, நான் என்ன பண்ணுறது இல்லை. சரி, அடுத்த டைம் அவங்க 2 பேரையும் செய்ய வச்சிட வேண்டியதான். ஓ அப்படிங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்சது செஞ்சுங்க. பரவாயில்ல, அடுத்த டைம் உங்கள் உதவியோட அவங்களே செய்ய வச்சுட்டா போச்சு. சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம். நான் எப்படி செய்வேன்? நானே கை கால் வெளில இருக்கேன். நான் இந்த வயசில் போய் செஞ்சிட்ருக்கேன் பாரு. இல்லை, நீங்கள் தான் சரியில்லைன்னு சொன்னீங்க. அதை அவங்களே செய்ய வச்சா நீங்கள் நினச்ச மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கு தான் சொன்னேன். மற்றபடி அவங்களே நான் ஏன் வேலை வாங்க போகிறேன்? சரி வீடு சரசு, தான் அவங்க வாய்க்கு நல்லான்னு சொல்கிறாங்க. அதுக்கு போய் மல்லு கட்டிகிட்டு இருப்பியா? போய் நீ ஃபஸ்ட்டு போய் சாப்பிடு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்றேன்னா இன்னும் தான் சாப்பிட்றேன். மணி 5 ஆச்சு பாரு. இல்லைங்க, கேட்டதுக்கு சொன்னங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க, நான் போய் சாப்பிட்றேன். நீங்கள் 2 பேரும் பேசிட்டுருங்க. வெத்தலை பாக்கு வேணால் எடுத்துகிட்டு வரட்டுங்களா? நீங்கள் போட்டுக்கிறீங்களா? சரி, மனத்துக்கு 2 பேரும். அதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் 2 பேரும் போட்டோம். நானும் போட்டேன், என் மகனுக்கு நான் போட்டு மடித்து கொடுத்துட்டேன். நீ போய் சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போடு. நல்லா சாப்பாடு சமைச்சிருக்க, அதுக்கு வெத்தலை பாக்கு ஒன்று தான் குறை. சரிங்க, உங்களுக்கு வேணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போய் சாப்பிட்டு வெத்தலை பாக்கு கொடுக்குறேன். என்னடா பிரியாணி நல்லாலான்னு சொன்னாங்க, கொண்டாந்து பார்த்தா முக்காசி காலியாக இருக்குது. அப்புறம் யார் சாப்பிட்ருப்பா? அதில் வேறு நமக்கு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்காங்க. இவ்வளோ தான் பிரியாணி மீதியா என்னன்னு தெரிலையே. சரி, நம்ம வீட்டுக்கார கூப்பிடுவோம். சரியில்லை முக்காசியே காணாமே. என்னங்க வாங்க கிச்சனுக்கு. எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியல. ஏதாவது திட்டப்புறாலோ வச்சு போய் என்னன்னு கேட்போம். சொல்லு சரசு. கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நான் பாட்டுக்கு நிம்மதியாக தானே உட்காந்துருந்தேன். நீ பாட்டுக்கு கூப்பிட்டு கிச்சனுக்கு வர வச்சுட்டேன். உங்கள் அம்மா அவ்வளோ பேசுகிறாங்க, பிரியாணி என்னத்தை செஞ்சுருக்கேன் நல்லாவே இல்லைன்னு. இங்கே வந்து பார்த்தா முக்கால்வாசி குண்டான காணா. எங்கே போச்சு பிரியாணிலாம்? நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டது தான் சரசு. இது இல்லாமல் கொஞ்சம் அம்மா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்காங்க போல் நைட்டுக்கு. மீதியை தான் உனக்கு வச்சுருக்காங்க. ஓ, நல்லா இல்லாத பிரியாணியை தான் ஃப்ரிட்ஜில் எடுத்து நைட்டுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களா? அப்போ நல்லா இருக்குன்னு தானே எல்லாம் காலி பண்ணியிருக்கீங்க. இதில் நைட்டுக்கு வேறு எடுத்து வச்சுருக்கேன். கடைசி பிரியாணியை எனக்கு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. கரெக்ட் தானேங்க? ஆமாம், கடைசி பிரியாணி எடுத்து வச்சா அது நல்லா இருக்காதுல்ல. அதனால் கொஞ்சம் மேலாக்க எடுத்து உள்ளே வச்சுட்டோம். அது நைட்டுக்கு நம்ம 3 பேர் சாப்பிட்டுக்குவோம். ஓ, கதை அப்படி போகுதா? அப்போ நான் மட்டும் கடைசியில் சாப்பிட்ணும். நீங்கள் எல்லாம் மேலே இருக்கிறதுனால நீட்டாக சாப்பிட்றீங்க, அப்படி தானே? ஐயோ அப்படி இல்லை சரசு. நீ எங்களுக்கு சூடாக பரிமாட்ட. மீதி இருக்கிறத பார்த்தா மேலே இருக்கிறத கொஞ்சம் எடுத்து வச்சா நைட்டுக்கு நம்ம அதோட போட்டுடலாம். உனக்கு தேவையில்லாமல் சமைக்கிற வேலை கொடுக்க வேணாமேன்னு தான் நாங்கள் இப்படி யோசித்தோம். நீ ஏன் தப்பாக எடுத்துக்கிற? நீங்கள் எப்படி நீட்டி மடக்கி பேசினாலும் உண்மை என்னமோ அதுதான். நீங்கள் ஒரு வேளை அப்படி நினச்சிருந்தா இந்த பிரியாணி நீங்கள் சாப்பிட்ருக்க வேண்டியதானே, எனக்கு கொஞ்சம் மேலாக்க எடுத்து வச்சுருக்க வேண்டியதானே. இது என்ன பழக்கம் உங்களுக்கு? ஐயோ அப்படிலாம் நினச்சி எது எடுக்கலை. பரவாயில்ல, நீ பார்த்துக்கலாம். அப்படி வாங்க வலிக்கு. சரி போங்க, நான் இதை சாப்பிட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லை. இருந்தாலும் மனசில் வச்சுக்காமல் கேட்குறோம். அதனால தான் கேட்டுறேன். வீட்டுக்கிட்ட தானே எதாக இருந்தாலும் கேட்க முடியும். சரி, ஓகே, பார்த்துக்கலாம், விடுங்க. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள்.